ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆறாவது அத்தியாயம் சாந்தோக்கிய உபனிஷத் 10வது பகுதி. அதில் அந்த நதி பகுதி இன்னும் நம்ம பார்க்காம வந்திருக்கோம். அதை பார்த்துட்டு அப்புறம் திருப்பி 12வது. இமாகா சோம்ய நத்யக புரஸ்தாத் பிராச்யக ஸ்யந்தந்தே பஷ்சாத் பிரதீத்யஸ்தாக சமுத்ரா சமுத்ரமேவாபியந்தி ச சமுத்ர ஏவ பவதி ததா தத்ர ந விதுரியமஹமஸ்மீய மஹமஸ்மீதி ஏவமேவ கலு சோம்யேமாஹ சர்வாஹ பிரஜாஹ சதக ஆகம்ய ந விதுஹு சதக ஆகச்சாமஹ இதி த இஹ வியாக்ரோ வா சிங்கோ வா விருகோ வா வராஹோ வா கிரீடோ வா பதங்கோ வா தம்சோ வா மஷகோ வா யத் யத் பவதி ததா பவதி. இதுல நதியினுடைய விளக்கம் உதாரணம். அதாவது இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து எப்படி போயிட்டு இருக்குன்னா ஒரு உதாரணமாக கொடுத்து ஸ்டூடெண்டுடைய ஒரு சந்தேகங்கள் நீக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதுல உத்தாலகர் மெயினா சொல்ற உபதேசம், ஒவ்வொரு ஜீவனும் தூக்கத்தின் போது காரண சரீரத்துக்குள் ஒடுக்கம் அப்படிங்கிறது, காரண சரீரம் என்பது பிரம்மனை தவிர்த்து வேற அல்ல அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஜீவனும் தூக்கத்தின் போது பிரம்மனில் ஒடுக்கம். அப்புறம் அப்போ அங்க உள்ள போய் தன்னுடைய தனித்தன்மையை அவன் இழந்து விடுகிறான். அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது, தூக்கம் முடிஞ்சு வெளியில வரும்போது அவன் தனித்தன்மையோட வருகிறான். இப்ப நதிகள் வெவ்வேறு இடத்தில் தோன்றி, ஒன்று வடக்க தோன்றுது, ஒன்று தெற்க தோன்றுது, ஒன்று மேற்க தோங்குது, ஒன்று கிழக்க தோங்குது, எல்லாம் போய் கடல்ல கலக்கும் போது எந்த திசையிலிருந்து எப்படி வண்டுகள் தேனை எடுத்துக்கொண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் தேன் அந்த தேன் கூட்டுக்குள்ள வந்தோடனே எப்படி அது தன் நிலைமையை, தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை, தனித்துவத்தை அது இழக்கிறதோ, தேன்னு ஒரு மாதிரி மாறுதோ, அதே போல கடல் கங்கைக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். அதோட கலர் வேற, அதனுடைய குவாலிட்டிஸ் வேற. காவிரின்னு எடுத்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டிஸ் தன்மைங்கிறது வேறு. கோதாவரின்னு எடுத்தீங்கன்னா அதனுடைய தன்மை என்பது வேறு. ஒன்னொன்னு தன்னுடைய தனித்தன்மையோட தான் ஓடி வந்துட்டு இருக்குது. ஆனா கடலில் கலந்தவுடன் அது என்ன பண்ணுது, தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறது. அதை போல when you are getting into sleep, நம்ம என்ன பண்றோம், தூக்கத்துக்குள்ள போகும்போது நம்மளுடைய தனித்தன்மையை நாம் இழந்து விடுகிறோம். அகங்காரத்தை இழந்து விடுதல், அதுதான் தனித்தன்மையை இழத்தல். அப்புறம் அதுகெல்லாம் திருப்பி என்ன ஆகிறது இல்ல, தனித்தன்மை பெற்று கடலிலிருந்து கங்கையாகவோ காவிரியாகவோ வர்றதில்லை. அந்த எக்ஸாம்பிள் அதோட நிறுத்திக்கணும். இப்ப அடுத்தது என்ன பண்றான், கர்மவசாத்துங்கிற ஒரு வேர்டு. ஏன் அவன் தன் தனித்தன்மையை இழக்கிறான், அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாகறான், திருப்பி வெளியில வரும்போது அந்த தனித்தன்மையை ஏன் பெறுகிறான், அதுக்கு உண்டான காரணம் என்ன? தூக்கத்திலிருந்து வெளியில் வரும்போது தன்னுடைய தனித்தன்மையை ஏன் பெறுகிறான்னா, அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய கிருத பிராரப்த புண்ணிய பாப்பம் என்ன பண்ணுது, அவனை திருப்பி அவனுக்கு அந்த ஒரிஜினாலிட்டிய கொடுத்து, தனித்தன்மையை கொடுத்து, அப்பதான் அவன் புண்ணிய பாப்பத்தை கழிக்க முடியும். அதனுடைய பிராரப்தத்தை அவனால கழிக்க முடியும். ஒன்ஸ் பிறந்தனா அவன் தூக்கத்துக்குள்ள போயிட்டு வெளியில வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவன் எப்படி புண்ணிய பாப்பத்தை கழிக்கிறது? அதனால கர்ம வசாத்து அவ இருக்கிறதுனால அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா, அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் புண்ணிய பாப்பா, அதைத்தான் மாயான்னு சொல்றது. வி ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அவர் புண்ணிய பாப்பா. அது இருக்கிறனாலதான் என்ன பண்றோம், நம்ம திருப்பி நம்மளுடைய
ஒரிஜினாலிட்டியை அகங்காரத்தை பெற்று தூக்கத்திலிருந்து இதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக அவன் சொல்லி முடிச்சேன்னா அவனால் புரிஞ்சுக்க முடியும் போது அவன் என்னால் புரிஞ்சுக்க முடியல, எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்கப்பான்னு கேட்க, அப்போ அவங்க அப்பா அடுத்த உதாரணத்துக்கு போக மறுபடியும் அதில் சந்தேகம் வர அவன் அடுத்த இன்னும் கொஞ்சம் புரியல இன்னும் கொஞ்சம் விளக்குங்கும் போது அவங்க அப்பா இன்னொரு உதாரணத்தை கொடுத்து அப்படியே என்ன ஆயிட்டு இருக்குது, உபனிஷத்து ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கு. அதுலதான் இப்ப என்ன பார்த்தோம், நதி. இங்க இமாகாங்கிறது இந்த பிராச்சியகன கிழக்கிலிருந்து வர்ற நதி, பிராச்சியக கிழக்கிலிருந்து வருகிற நத்யகா நதிகள் என்ன பண்ணுது, புரஸ்தாத்து செந்தந்தே கிழக்கில் ஓடுகிறது. கிழக்கில் நதிகள், கிழக்கு நதிகள் கிழக்கில் ஓடுகிறது. கிழக்கு நதிகள் எதனோ கிழக்கில் ஓடுகிறது. செந்தந்தேனா பாய்கிறது. வித் இட்ஸ் ஓன் ஒரிஜினாலிட்டி ஆஃப் என்ன குணம், அதுக்குன்னு ஒரு குணத்தோட கிழக்கு நதிகள் கிழக்கில் ஓடுகிறது. பிரதீட்சியகனா மேற்கு, பிரதீட்சியகனா சான்ஸ்கிரிட்ல மேற்குன்னு இருக்கும். பிரதீட்சியகா மேற்கு என்ன பண்ணுது, பశ్చాத்து அந்த மேற்கு நதிகள் என்ன பண்ணுது, மேற்கில். பశ్చాத்துனா மேற்கில் என்ன பண்ணுது, ஓடுகிறது. எல்லாம் இந்த மாதிரி கிழக்கு நதிகள் வித் இட்ஸ் ஓன் ஒரிஜினாலிட்டி கிழக்குல ஓடுது. மேற்கு நதிகள் வித் இட்ஸ் ஓன் ஒரிஜினாலிட்டி மேற்குல ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம். தாகா இது மாதிரி நீங்க வடக்கு தெற்கு எல்லாமே ஏற்படுத்திக்கலாம். தென்கிழக்கு தென்மேற்கு எல்லா திசையிலையும் நதிகள் ஓடுது. அப்போ அவைகள் தாகா போட்டுறாரு. அவைகள் சமுத்திராத்து இப்ப எங்க போய் எல்லாம் கலக்குது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு எல்லா நதிகள் எங்க போயிருச்சே, சமுத்திராத்து கடலில் இருந்து என்ன பண்ணுது, சமுத்திரமேவ அபியந்தி எல்லாமே கடலை தான் அடையுது. கிழக்குல தோன்றுனதும் மேற்குல தோன்றுனதும் எங்கதான், கடலை அடைகிறது. சமுத்திரமேவ அபியந்தினா அடைகிறது, கடலையே அடைகிறது. வேற எந்த நதி எங்கேயும் போய் முடியறது இல்ல. எல்லா நதிகளும் எந்த கண்டத்துல தோன்றின நதியா இருந்தாலும், எந்த நாட்டுல தோன்றின நதியா இருந்தாலும், எந்த பக்கத்தில் இருக்கிற நதியா இருந்தாலும் they reach the கடல் சமுத்திரம். சமுத்திரம் அபியந்தி அடைகின்றன. சக அந்த சமுத்திரக அந்த சமுத்திரத்துல போய் பாரிப்போ, அங்க அந்த நதியெல்லாம் என்னவா இருக்குது, இப்போ கடலாக. சமுத்திரமேவ பவதி அந்த சமுத்திரமேவ அது என்ன, சமுத்திரமாகவே ஆகிறது. சமுத்திரமேவ பவதி அந்த நதிகள் என்னவா ஆயிடுச்சு, இப்ப எல்லாமே சமுத்திரமாகவே ஆகின்றன. பவதி மீன்ஸ் ஆகின்றன. சதக இந்த ஒரு லைன் படிக்கணும் மீனிங், மற்றதுல ரிப்பீட்டட் மீனிங் தான் வரும். சதக அப்ப என்ன, இறைவன் சத்துனா இந்த இடத்துல சத்து பிரம்ம தத்துவத்துக்கு சாந்தோக்கிய உபநிஷத்தில் கொடுக்கிற வேர்டு சத்து. அப்ப சதகங்கிறது பஞ்சமி, பிரம்மனிடம் இருந்துன்னு அர்த்தம். ஆகம்ய வெளிப்பட்டு, ஆகச்சாமக வந்திருக்கிறோம். அது மாதிரி தூக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இறைவனிடமிருந்து நாம வித் அவர் ஓர் ஒரிஜினாலிட்டி நாம வெளியில வந்துடுறோம். அதுக வர்றதில்லை, நதியாகவே அவை இருக்கின்றன. நாம இறைவனிடமிருந்து வெளிப்பட்டு ஒவ்வொரு நாள் தூக்கத்திலும் இறைவனிடமே ஒன்றரை கலந்து திருப்பி தன்னுடைய ஒரிஜினாலிட்டி பெற்று ஒரு நாளும் அடுத்த நாள் காலையில திரும்பி தன்னுடைய ஒரிஜினாலிட்டியோட வெளியில் வரும். அதுதான் இந்த உதாரணத்தில் சொல்லப்படுகிற, அதான் we are losing our originality first, then regaining our originality. முதல்ல இழக்கிறோம், மறுபடியும் ஒரிஜினாலிட்டி தனித்தன்மையை இழக்கிறோம். தென் தூக்கத்துக்கு உள்ள போகும்போது திரும்பி வரும்போது we regained our ஒரிஜினாலிட்டி, நம்மளுடைய தனித்தன்மையை மீண்டும் பெற்று வருகிறோம். இது எப்படி நடவருது, யாரு காரணம்னா நாம செஞ்ச புண்ணிய பாப்பம் தான் நம்மள ஒரிஜினாலிட்டியை கொடுத்து வெளியில கூட்டிட்டு வருது. தென் only we can பிராரப்த வசப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது 12வது பகுதிக்கு வரணும். இந்த ஒரு உதாரணம் விட்டு போனதுனால அதை மட்டும் நம்ம பார்த்தோம். மித்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் வரும், நீங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கலாம். இப்ப 12வது பகுதி, ந்யக்ரோத பலமத ஆகரேதீதம் பகவக இதி பிந்தி தீபின்னம்
பகவக இதி கிமத்ர பஷ்யசீத்யன்யவ்ய இவேமாக தானாக பகவக இத்யாசாமகைகாம் பிந்தீதி பின்னா பகவக இதி கிமத்ர பஷ்யதீதி ந கிஞ்சன பகவக இதி. இரண்டாவது மந்திரம். தகும் ஓவாச்ச யம் வை சோம்யை தமி மானம் ந நிபாலய ச ஏதஸ்ய வை சோம்யை ஷோனிம்ன ஏவம் மகான்யக்ரோதஸ்திஷ்டதி ஸ்ரத்தஸ்த்வ சோம்யேதி. மூணாவது மந்திரம் கண்டினியூஸா வர்றது. மூணாவது மந்திரம். சய ஏஷோனி மைததாத்ம்யம் இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயத்விதி ததா சோம்ய இதி ஹோவாச்ச. இதுல எடுத்துக்கொள்கிற உதாரணம் அப்படியே மீனிங் எழுதிட்டே இருந்தலாம். அதாவது இதுக்கு ஒரு சாரம், இந்த மந்திரத்துடைய சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் இதுக்கு முதல்ல நம்ம பார்த்த உதாரணம் மரம். 11வது பகுதியில் மரத்தை பார்த்தோம். 11ல் அப்படின்னா அங்கே என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 12க்கு அவர் விளக்கம் புரியும். 11ல் அவர் என்ன சொன்னார்? ஒரு மரத்தை வெட்டுறீங்க, ஒரு கிளையை வெட்டுறோம் அப்படின்னா மரம், அந்த ஜீவன் ஒருத்தன் உள்ள இருக்கான், அவன் அந்த வெட்டின பகுதியில் இருக்கிற தன்னுடைய அபிமானத்தை எடுத்துக்கொள்கிறான். 2வது கிளையை வெட்டுறீங்க அப்படிங்கும்போது அவன் அந்த கிளையில் இருக்கிற அபிமானத்தை எடுத்துக்கொள்கிறான். 3வது கிளையை வெட்டினீங்க அப்படின்னா அது அந்த ஜீவன் தன்னுடைய அபிமானத்தை அங்கிருந்து எடுத்துக்கிறான். அதனாலதான் அங்கேயும் என்ன வர்றதில்லை. மற்ற பகுதி, அந்த மரம் முழுவதும் ஜீவன் வியாபித்திருக்கிறான்ங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம்? எந்த இடத்துல வெட்டினாலும் சாறு ஒழுகுச்சு. அப்ப கீழே இருக்கிற தண்ணி மேல உறிஞ்சி அது எல்லா பக்கம் போயிட்டு இருக்கும் போது மரம் ஃபுல்லாக ஒரு இலையிலும் ஒரு காயிலும் பழத்திலும் அந்த ஸ்டெம்லையும் பார்க்கிலும் என்ன இருக்கான்? ஜீவன் வியாபித்து அபிமானத்தை வைத்து, வியாபித்துங்கிற இடத்துல என்ன வேர்டு போடுறாங்க சாஸ்திரம்? அபிமானத்தை வைத்திருக்கிறார். அப்போ முழுவதுமாக அந்த மரத்தை வெட்டும் போது அவன் என்ன பண்ணிடுறான்? ஜீவன் முழு மரத்திலிருந்தும் தன்னுடைய அபிமானத்தை எடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான். இதுதான் மனிதனுடைய உடலுக்கும் இதே தான். இப்போ எப்போ அவன் ஜீவன் இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவன் இந்த சரீரத்திலிருந்து அபிமானத்தை, ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை கம்ப்ளீட்டா விடுறானோ, ஸ்தூல சூக்ஷ்ம எல்லாத்தையும் எடுத்துக்க, சூக்ஷ்ம சரீரம் எல்லாத்தையும் அந்த அபிமானத்தை விட்டோன்ன என்ன ஆகிறவன்? இந்த சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரத்தோட வெளியில போயிடறான். அப்படிங்கிறது அந்த அபிமானம். அப்ப நம்ம சைக்காலஜியா பார்த்தோம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த அபிமானம் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அகங்காரம், அடுத்தது மமக்காரம், அதுதான் அபிமானம். இது சரீரம், நான் இந்த சரீரத்துக்கு சொந்தமானது இதெல்லாம். அப்ப அகங்காரம் மமக்காரம் இதுதான் அபிமானம். சாஸ்திரம் சொல்ற அபிமானம். அப்போ நம்ம இது சாஸ்திரத்துல சரீர அபிமானத்தை அவன் விடும்போது, ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விடும்போது அவன் வெளியில போயிடுறான். அப்படிங்கிறத சைக்கலாஜிக்கல் பாயிண்டா எப்படி பார்க்கலாம்? அதுக்காக இந்த மந்திரத்தை படிக்கிறது. அதாவது எப்போ நமக்கு இந்த சரீரத்து மேல இருக்கிற அபிமானமும் இந்த மமக்காரம், நம்ம இந்த சரீரத்தோடு சார்ந்த சரீரத்துக்கு சொந்தமான பொருள்கள், உறவுகள், இது மேல இருக்கிற பற்று, அபிமானம் என்னது? பற்றை விடும்போது எப்படி அந்த ஜீவன் சந்தோஷமாக விடுதலை அடைந்து விடுகிறானோ, எங்க அந்த சரீரத்திலிருந்த மரமானது அந்த சரீரத்திட்டு விடுதலை அடைஞ்சிருச்சா, அதை போல இந்த உயிரோடு இருக்கிறவன் எப்படி இந்த சரீரத்திட்டு விடுபட்டு, இந்த சரீரத்துல 1008 நோய் இருக்கும், அவனுக்கு அடுத்த சரீரம் எப்படி கிடைக்கும்? எங்க பிளட்டா அழகான சரீரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல இருந்து விடுதலை அவனுக்கு. ஆக்சுவலா மரணம் என்பது அவனுக்கு இந்த சரீரத்திலிருந்து விடுதலை. கஷ்டப்பட்டு இருக்கிறவன் விடுதலையாகி வெளியில போறான். அதை போல சைக்கலாஜிக்கலா பார்க்கும்போது மனதில், இதெல்லாம் பிசிக்கலா பார்க்கிறோம், மனதில் அந்த அபிமானத்தை விடும் பொழுது எது? சரீரத்தின் மேலையும் சரி, அந்த சரீரத்தோட ரிலேட்டான மற்ற உறவுகள், பொருள்கள் மீது, வீடு, பணம், சொத்து, பத்து, இதுல இருக்கிற அபிமானத்தை, இந்த இடத்துல இருக்கிற அட்டாச்மெண்ட் நீங்க எடுத்துட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் we can enjoy மோக்ஷம். இதுதான் மோக்ஷமே. அபிமானத்தை சரீரத்திலிருந்தும்
சுற்றி இருக்கிற மமக்காரத்திலிருந்து பற்றை விடுதல் அப்படிங்கிறதா மோட்ச சுகம் அப்படிங்கிறத அவர் சொல்ல. அதுதான் உண்மையான மோட்சம் இருந்து அபிமானத்தை விடுதல் அப்படிங்கிறத நம்ம சைக்கலாஜிக்கல் பாயிண்டா பார்த்தோம். அப்ப அவன் சொல்லி முடிச்சேன்னா உதாரணம் சொல்லி உடனே வேற என்ன கேட்கிறாரு, ஸ்வேதகேத்து கேட்கிறாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவங்க அப்பா கொஞ்சம் கூட சலிச்சுக்காம, இத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்தனே உனக்கு இன்னமடா புரியல, எதுவுமே கேட்கல. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், டீச்சிங்கிறது நாட் ஃபார் டீச்சர்ஸ் சேக், இட் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் சேக். லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்துக்கிற பையன் புரியிற வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறது குரு. டீச்சிங் இஸ் நாட் ஃபார் டீச்சர்ஸ் சேக், இட் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் சேக். அப்போ அந்த ஒரு தத்துவத்தை நம்ம பார்த்தா அவனுக்கு புரியிற வரைக்கும் என்ன பண்ணணும், ஒரு குருவானவர் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை, ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட், நம்ம அதையும் ஒரு தர்மமாகவும் நாம் இந்த மந்திரத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ அவன் தான் புரியலின்ட்டானா அவங்க அப்பா யோசனை பண்றார். சரி என்ன உதாரணம், அடுத்த உதாரணம், பியூட்டிஃபுல் உதாரணம். என்ன கேட்கிறாரு, எதுவுமே பேசல, கூப்பிடுறாரு. அதில் மீனிங் எழுதும்போது பார்த்துக்கலாம். ஒரு சாரம் மட்டும் கொடுக்குறேன். மகனே, இந்த ஆலமரம் காமிக்கிறார். ஆலமரம், ஆலமரத்திலிருந்து ஒரு பழத்தை எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வந்துட்ட, கொடுத்துருவான். அதை வெட்டு, ஆலம் பழம் வெட்டு. வெட்டிட்டேன். அதுக்குள்ள என்ன பாக்குற, இது இவ்வளவுதான் மந்திரமே. அதுக்குள்ள என்ன பாக்குற, அப்பா, ஆமா பகவான் அப்பான்லாம் கூப்பிடுறதில்ல, பகவான் தான், பகவானேன்னு தான் கூப்பிடுறாரு. அதனால நம்ம அப்பான்னு சொல்லக்கூடாது. பகவானே, நான் என்னென்ன பாக்குறேன்னா அதுக்குள்ள சின்ன சின்ன துகள், ஆழ விதை பார்த்துருக்கீங்களா, துளியூன் தான் இருக்கும். துகள்களை போல சிறு சிறு விதைகளை நான் பாக்குறேன் பகவானே. சரி, ஓகே, அதுல ஒரு விதை மட்டும் எடுத்தாச்சு. அதை மறுபடியும் கட் பண்ணு. கட் பண்ணியாச்சு. உள்ள என்ன பாக்குற, அப்பா உள்ள ஒண்ணுமே இல்லப்பா. இவ்வளவுதான். உள்ள என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லையே. என்ன பாக்குற, ஒண்ணுமே இல்லை. இவ்வளவுதான் டீச்சிங். அதுல இருந்து அதுக்கப்புறம் அடுத்த மந்திரத்துல இது இதை பண்ண சொல்லி பார்த்துட்டு அதை போல அப்படிங்கிற விளக்கம் ரெண்டாவது மந்திரத்துல வருது. நாம என்ன பண்ணலாம், இதோட மீனிங் எழுதிட்டு நம்ம அடுத்த மந்திரத்துக்கு போலாம். அத இதிலிருந்து ஞக்ரோதக ஆலமா, ஆலமரத்தினுடைய பழத்தை ஆகர எடுத்து வா. கான்வர்சேஷன் தான் நடக்குது இந்த மந்திரத்துல. ஜஸ்ட் கான்வர்சேஷன் பிட்வீன் டாட் அண்ட் சன். ஆகர எடுத்துட்டு வா. இதம், இதை, பிந்தி வெட்டு. அவ்வளவுதான், பிந்திங்கிறார். வெட்டு, ஆலம்பழத்தை எடுத்துட்டு வா. அவன் எடுத்துட்டு வந்துட்டான். உடனே என்ன சொல்றாரு, இதம், இதை என்ன பண்ண, ஆலம்பழத்தை, இதம்னா இந்த இடத்துல ஆலம்பழத்தை என்ன பண்ண, பிந்தி வெட்டு. அடுத்த உடனே பின்னம், வெட்டிட்டேன்ப்பா, வெட்டி விட்டேன். பின்னம்னா வெட்டிட்டேன்னு அர்த்தம். இது கட கட கடன் போகுது. அத்திர அதனுள் பகவக ஈதி, வெட்டிட்டேன், இதோ வெட்டிட்டேன்னு அர்த்தம். அடுத்தது பிந்தீதி பின்னம் பகவக, உடைப்பாயாக. பிந்தீதி அப்படின்னா உடைப்பாயாக. பின்னம்னா என்ன அர்த்தம், அவன் பிந்தீதிங்கிறது அப்பா சொல்ற வேர்டு, பின்னம்ங்கிறது மகன் சொல்ற வேர்டு. உடைப்பாயாக அப்படிங்கிறாரு. பிந்தீதி ரெண்டுக்குமே பின்ன தாத்து. பிந்தீத்திங்கும்போது உடைப்பாயாக அப்படிங்கிறாரு. பின்னம் அப்படின்னா உடைத்து விட்டேன் அப்பான்னு அர்த்தம். இதுனா க்ளோஸ் த கொட்டேஷன். ஏன்னா எப்பவுமே சான்ஸ்கிரிட்ல இதிங்கிறது க்ளோஸ் த கொட்டேஷன். அப்போ பின்னம் பகவகா, உடைத்து விட்டேன் குருவே, தந்தையே. உங்க அப்பா கேட்கிறாரு, கிமத்ர பஷ்யதி பஷ்யசி இதி, என்ன பாக்குற, கிமத்ரனா என்ன, பஷ்யசி செகண்ட் பர்சன் சிங்குலர், எதை பாக்குற,
பழத்தை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்தாச்சு, வெட்டியாச்சு. உள்ள என்ன பார்க்குற? கிமத்ர, அங்கு என்ன பார்க்குற? இதி என்று அன்வியக. அவன் என்ன சொல்றான்? என்ன பார்க்குறேன்னு அன்வியக. அது அன்வியகங்கிறது ஸ்வேதகேது சொல்றான். என்ன பார்க்குற? அன்வியக துகள்களை போன்ற. இவ அன்வியக இவ வேற இருக்காங்க. துகள்களை போன்ற இமாகா தானாகா விதைகள். இமாகா இவேமா இருக்கு இல்லையா, அதான் இமாகா. இவ அது இவேமாவை எப்படி பிரிக்கணும்? இவ இமாகான்னு பிரிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இவேமா இருக்கு இல்லையா, அது இவ இமேகா சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸ். இமாகா தனாகா, தானாகா சரி, தானாகனா விதைகள். நுண்ணி இந்த விதைகள் எதை பார்க்கறான்? சின்ன துகள்கள் போன்ற விதைகள். என்ன பார்க்கிறாய்? மிக நுண்ணிய விதைகள். அவ்வளவுதான். பகவக பார்க்கறப்பா. இதி சின்ன விதைகளை நான் பார்க்கறேன். துகள்களை போன்ற சின்ன விதைகளை நான் பார்க்கறேன்ப்பா. அப்புறம் மறுபடியும் கூப்பிடுறாரு சோமிய. அங்க சோமிய கூப்பிட, இந்த இடத்துல அங்கன்னு கூப்பிடுறாரு. அங்கன்னா குழந்தைன்னு அர்த்தம். கூப்பிடுறது சோமியங்கிற கூப்பிடுற மாதிரி அங்க அப்படிங்கிறது இப்ப விழிச்சு குழந்தாய். அந்த அன்பு மாறாமல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காருங்கிற வேர்டு இது. அங்க குழந்தாய். என்ன சொல்றாரு? ஆசாம் அவற்றுள் அப்படின்னா இந்த இடத்துல விதைகளுக்குள்னு அர்த்தம். ஆசாம் அவற்றுள், அந்த விதைகளுக்குள் என்ன பண்ணு? ஆசாம் ஏக்காம் ஒன்றை. அந்த விதைகளுக்குள் ஆசாம் ஏகாம், ஆசாம் ஏகாம், அந்த விதைகளுக்குள் ஏகாம் ஒன்றை என்ன பண்ணு? பிந்தி. அது உடையும் சொல்லக்கூடாது. விதையை போய் எப்படி பிளந்து பார் அப்படி சொல்லணும். அந்த ஒரு விதைய உடைச்சு பாரு, பிளந்து பாரு. ஓப்பன் தி சீட், கட் தி சீட் அப்படி அர்த்தம். பண்ணிப்பாரு. பிந்தி ஏகாம் ஒரே ஒரு விதைய பிந்தி. உடனே என்ன சொல்றான்? பின்னா, அதை பழந்துட்டம்பா. பகவக அப்பா. இதி க்ளோஸ் த கொட்டேஷன். பண்ணிட்டேன்ப்பா. அந்த துகளை, அந்த ஒரு துகள் போல் இருந்த ஒரு விதையை என்ன பண்ணிட்டு நானே உடைச்சு பார்த்துட்டேன்ப்பா, பிளந்து பார்த்து விட்டேன். கிமத்ர பஷ்யசி, என்ன பாக்குறாங்க இப்போ? இது உங்க அப்பா. கிமத்ர என்ன பாக்குற? கிமத்ரனா என்ன? பஷ்யசி மே வாட் யூ see that இதி அப்படின்னா அவர் சொல்லி முடிச்சிட்டார். கொட்டேஷன் அது. என்ன பாக்குற அப்படிங்கிற கொட்டேஷன். அப்புறம் அடுத்து ஸ்டார்ட் த கொட்டேஷன். அவன் பையன் என்ன சொல்றான்? கே கிஞ்சன ந சரி ந கிஞ்சன பகவ. அப்ப ஒண்ணுமே இல்லையே அங்க உள்ள, ஒன்றுமே இல்லை. இதி என்று யாரு கூறுறா? இப்ப பையன் கூறுறான், ஸ்வேதகேது. ப்ராக்டிக்கல் செஷன் முடிஞ்சாச்சு. இப்போ டீச்சிங் அதை பார்த்துட்டியா? இப்போ உதாரணத்தை கொண்டு வந்து ப்ராக்டிக்கலாக நேர்லேயே கொண்டு வந்து இந்த ஆலமரத்துலேருந்து ஒரு ஆலம்பழத்தை எடுத்துட்டு வானாரு. வெட்டுன்னாரு, வெட்டுனா. அப்புறம் உள்ள என்ன பார்க்குறேன்னாரு. சின்ன சின்ன துகள்கள் போல விதைகளை பார்க்குறேன்ப்பான்னா. அந்த விதையை என்ன பண்ணு? பிளந்து பாரு அப்படிங்கிறாரு. நான் பிளந்து பார்க்குறேன்ப்பா அப்படின்னு பிளக்கிறான். உள்ள உனக்கு இப்போ கிமத்திர பஷ்யசி, என்னத்தை நீ பார்க்குற? அப்பா ஒன்றுமே பார்க்கலப்பா அப்படிங்கிறதோட அந்த கான்வர்சேஷனோட இந்த மந்திரம் முடியுது. அடுத்தது இப்போதான் டீச்சிங். இப்போ யார் தம் ஓவாச்சனை யார் ஆரம்பிக்கிறா டீச்சிங்கே? உத்தாலகர் அவங்க அப்பா டீச்சிங் ஆரம்பிக்க. என்ன சொல்றாரு? தகும் மீனிங் எழுதிக்கலாம். தம் கோவாச்ச, தம்னா இந்த இடத்துல குரும் அல்லது உத்தாலகா ஹோவாச்ச, சிஷ்யனிடம் குரு கூறினார்னு அர்த்தம். டீச்சிங் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கனால நான் அப்படி மாற்றிட்டேன். சிஷ்யர்களிடம் குரு கூறுறார், இறைவன் நம்மிடம் கூறுகிறார்னு அர்த்தம்.
எப்படி புரிஞ்சுக்கணும்? அவருக்கு அப்பா பையன் பேசிட்டு இருக்கிறார் இல்ல, இறைவன் இப்ப நமக்கு புரிய வைக்கிறார். என்னன்னு? எம் வை சோமிய, சோமிய கூப்பிடுறார், பிரியமானவனே. எந்த இந்த அணிமானம், சோமியைத்த மணிமானம் இருக்கா, சோமிய எம் வை சோமிய ஏத்தம் அணிமானம். எப்படி பிரிக்கணும்? ஏத்தம் அணிமானம், சோமிய ஏத்தம் அணிமானம். அப்படின்ன எம்னு என்ன? அந்த. சரி, எந்த இந்த. ஏத்தம்னு என்ன? இந்த. அந்த இந்த அணுவை போன்ற, அணிமானம்னா அணுவை போன்ற, ஒன்றில், அணுவை போன்ற ஒன்றில் ந நிபாலயசே. நிபாலயசே வரும், அங்க டிராப் ஆயிருக்கு ஏ, பிகாஸ் பின்னால ஒரு ஏ வரதுனால அங்க என்ன வரணும்? நிபாலயசே. பார்க்கவில்லையோ, சோமிய எந்த இந்த அணுவை போன்ற, எது? விதையில், ஒன்றில், விதையில் ஒன்றையும் பார்க்கவில்லையோ. ஏத்தஸ்ய அப்படிப்பட்ட, திருப்பி சோமிய, திருப்பி நல்லா கவனி, அதான் திருப்பி திருப்பி கூப்பிடுறாரு. பேர் சொல்லி அழைக்கிறதுங்கிறது பி அலர்ட், லிசன் வெல் அப்படின்னு அர்த்தம். சோமிய என்ன பார்க்கல நீ? அப்படிப்பட்ட, ஒண்ணுமே இல்லாத அப்படிப்பட்ட. அதுல இருந்து நாளைக்கு யார் வருவா? இதோ பெரிய ஆலமரம். நீ போய் ஒரு பழம் போய் பறிச்சுட்டு வந்து பாரு, அந்த மரம் எப்படி இருந்தது? அது எவ்வளோ பெரிய மரம். அந்த மரம் இந்த விதைக்குள்ள தோன்றா நிலையில் இருக்கிறது. அதனாலதான் அந்த விதையை போட்டேன்னா அது என்னவாகுது? நீ போய் பழம் பொறிச்சு அந்த ஆலமரமாக அது ஃபியூச்சர்ல மாறுதுங்கிறது டீச்சிங். மீனிங் எழுதி விளக்கம் பார்க்கலாம். ஏதஸ்யவை சோமிய வை, ஏதஸ்யவை சோமிய ஏஷக அனிம்ன. எப்படி பிரிக்கினத? ஏஷா சோமிய ஏஷகா பிரிச்சிங்கன்னா ஈஸியா வந்துடும். அனிம்ன கடைசி வேர்டு அனிம்ன, அணுவை போன்ற. அப்படிப்பட்ட ஏத்தசேன அப்படிப்பட்ட அணுவை போன்ற. எது? விதைகளில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அணுவை போன்றனாவே அது விதைகளில் இருந்து என்ன வந்தது? ஏவம் இந்த அணுவை போன்ற, உள்ள ஒண்ணுமே இல்லாத பாக்குறக்கு அந்த விதையிலிருந்து தான் ஏவம் இந்த அர்த்தம். திருப்பி எப்படிப்பட்ட மரம் வருது? மகான் யக்ரோதஸ்திஷ்டதி, பெரிய ஆலமரம் அதிலிருந்து தோன்றிதான் நிற்கிறது. இவ்வளவு பெரிய ஆலமரத்தை பார்த்தியா? அது அப்படிப்பட்ட விதையிலிருந்து, வெட்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லாத அப்படிப்பட்ட விதையிலிருந்து தான் யார் நிக்கிறப்ப பக்கத்துல? இவ்வளோ பெரிய மரம் வந்து நிற்கிறது. திஷ்டதி இதி. இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ பாயிண்ட் வராது. இதுக்கெல்லாம் புரியணும்னா என்ன வேணுங்கிறாரு? ஸ்ரத்தஸ்வ சோமிய இதி. இதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறவனுக்கு என்ன வேணும்? ஸ்ரத்தா. அதுக்கு அடுத்த மந்திரம் பாத்தீங்கன்னா நாம எப்பவும் படிக்கிற மந்திரம் தான். சய ஏஷ அனிமா ஏதத்து. அது முதல்ல இருந்து நீங்க என்ன எழுதுனீங்களோ அதை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசாரம், அதாவது இப்ப என்ன டவுட், ஒரு சந்தேகத்தை கிளப்பி சாஸ்திரம் நமக்கு ஒரு விளக்கம் இந்த இடத்துல கொடுக்கிறது. என்ன விசாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரிய காரண விசாரம். காரிய காரண நியதி. இப்போ அதுல நம்ம ஒரு டவுட்டை கிளப்பி, சாஸ்திரமே ஒரு டவுட்டை கிளப்பி உங்களுக்கு அது புரிய வைக்குது.
இப்போ நாம் என்ன பார்த்தோம்? காரண காரிய பிரக்ரியாங்கிறத முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். என்ன? காரணத்தில் எது இருக்கிறதோ அதுதான் காரியத்தில் இருக்கும். இப்போ காரணம்ங்கிறது மண்ணுனா அதனோட தன்மை தான். பானைங்கிறது காரியம், அதிலிருந்து வந்தது காரியம். அதுவும் அந்த மண்ணனோட தன்மை என்னவோ அதை கொண்டது தான் அந்த பானை. அல்லது காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதனுடைய காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதுதான் காரியத்தில் என்ன இருக்கோ அது எங்க இருக்க போகுது? காரணத்தில் இருக்க போகுது. இப்ப காரியம் நமக்கு தெரியுது, உடல், அனித்தியம். இந்த மாதிரி காரியத்தில் என்ன தெரியுதோ நம்ம அதை வச்சு என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம்? காரணம். அந்த மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ இந்த இடத்துல என்ன உதாரணம் கொடுக்கப்பட்டது? காரணம் என்ன? விதையா? அதே மாதிரி பிரம்ம தத்துவம் நிர்குணம். இப்போ விதையில ஒண்ணுமே இல்லைங்கிறது எதற்கு வேர்டு சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்குது? சத்து என்னது? நிர்குணம். அங்க கிளைகளோ மரமா பிரான்ச்சோ வேரோ பழமோ பூவோ எதுவுமே இல்லாம நிர்குணமாக எது இருக்குது? விதை இருக்குதா? பார்த்தோமா? அப்ப சத்து என்னதான்? நிர்குணம். நம்ம படிக்கிறோம். சத்துக்கு எந்த விதமான குணம் ரகித்தக குணாதீத்தக இதெல்லாம் வேற சூப்பரா படிச்சிட்டோமா? இப்ப சந்தேகம் என்னன்னா, காரணத்தில் காரண காரிய பிரக்கிரியை நல்லா புரிஞ்சுக்கணும். காரணத்தின் தன்மைதான் காரியத்தில் இருக்கும், தங்கத்தின் தன்மைதான் நகையில் இருக்கும், மண்ணின் தன்மைதான் பானையில் இருக்கும், பஞ்சின் தன்மைதான் காட்டன் கிளாத்ல இருக்குங்கிற மாதிரி நம்ம காரண காரிய பிரக்கிரியா புரிஞ்சுட்டோமா? அதை வச்சுதான் இப்ப அடுத்த அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப காரணத்தில் இருக்கிறது தான் காரியத்தில் இருக்குங்கிறியே, இப்ப காரணத்துல என்ன இல்ல? நிர்குணம்னு சொல்றியே. பிரம்ம தத்துவம்னாலும் சரி, விதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் பிரம்ம தத்துவம் அவ்வியக்தம் தோன்ற எல்லாம் சரி. அதுல நிர்குணமா இருக்கிற காரணத்திலிருந்து எப்படி குணமுடைய காரியம் வருகிறது? அழகான கேள்விதானே. காரண காரிய பிரக்கட பேச அடிபடுதா? என்னென்ன காரணத்தில் இருக்குதோ அதுதானே காரியத்தில் இருக்கணும். இப்ப காரணம் நிர்குணங்கிறியே. காரணசிய குணாகா காரிய அனுவர்த்தந்தே. அதுதானல காரணசிய குணாகா காரிய என்னது? அனுவர்த்தந்தே. அதுதான் இருக்கணும். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் படிச்சோம். அகில பிரபஞ்சத்துக்கு காரணம் வேறு பிரம்ம. அகில பிரபஞ்சம் காரியம் சொல்றீங்க, அதுக்கு காரணம் பிரம்மம் சொல்றீங்க. அந்த பிரம்மம் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? நிர்குணகன்னு சொல்றீங்க. என்ன சொல்றது? அபின்ன, நிஷ்கலம், பின்னமற்றது, நிர்குணகா, அதுதான் மூல காரணம். அனிமா, சூக்ஷ்மா, சூக்ஷ்மதரம் எல்லாம் சொல்றீங்க. பட் பிரபஞ்சன் பார்க்கும்போது அது எப்படி இருக்குது? வித் குணங்களோட இருக்குது, பின்னப்பட்டிருக்கு இல்லையா? ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்குது? இங்க எல்லாமே அங்க எதுவுமே அபின்னம். இங்க எப்படி இருக்குது? பின்னம். ஒண்ணுக்கு ஒண்ணு குணங்கள் வேற. ஒத்துவல்லையே. எது ஒத்துவல்ல? காரண காரிய பிரக்ரியா ஒத்து வராத மாதிரி தோணுதே. காரிய காரண பிரக்ரியா எப்படிங்க அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கிறது? இப்படி ஒரு கேள்வி. ஹவு ஃப்ரம் இந்த எப்படி இது வந்தது அப்படிங்கும்போது எக்ஸாம்பிள். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த கேள்வியை கேட்டு அங்க நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இன்பிட்வீன் யாரை நம்ம இந்த இடத்துல தான் அத்வைதம்ங்கிறது நம்ம நிலைநாட்ட முடியும். இதுல தான் குழம்பி போயிருக்குது ஓல் உலகமும். இப்ப அத்வைத பிலாசபிக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன புரியுது? பிரம்மனுடைய சக்தியாக மாயான்னு ஒண்ணு இருக்குது, அதிலிருந்து வந்ததுதான் அது திரிகுண ஆத்மிகா மாயா. அதிலிருந்து வந்ததுனால இந்த உலகத்துல என்ன இருக்குதே? குணம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் நம்ம அத்வைத பிலாசபிக்குள்ளே வந்திருக்கோம். இந்த மாயாங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியாம திரிகுண ஆத்மிகா மாயா, எல்லா மக்களுடைய அஜ்ஞானம் புட்டுகதர் பிரகிருதி மாயா அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியாதனால அவங்களால துவைதீஸ்னால அத்வைத்துக்கு ரீச் ஆக நிக்க முடியல. இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரம்மனுடைய சக்தியாக மாயை புரிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ ஒரு ஈஸியா ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்ப நான் எழுதுறேன். இப்ப நீங்க எல்லாரும் எழுதிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்ன சொல்வீங்க? நான் நோட்ஸ் எடுத்தேன், நான் நோட்ஸ் எடுத்தேன். அல்லது நான் என்ன சொல்றீங்க? எழுதுகிறேன்னு சொல்றீங்க இல்லையா? நான் எழுதுறேன். ஆனா உண்மையில் அங்க எழுதுறது என்னது? செயல்படுறது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப நான் எழுதினேன் நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த இடத்துல செயல்படுவது யாரு? விரல் எடுத்துக்கலாம், சரி கையின்னு எடுத்துக்கலாம். ஆச்சா, அங்க உண்மையில்
செயல்படுவது ஒரு சக்தி. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி செயல்பட்டாதான் நீங்க என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அது எந்த சக்தி வேணா எடுத்துக்கோங்க, மூளையில் இருக்கிற சக்தியா இருந்தாலும் சரி, மண்டையில் என்னது மனதில் இருக்கிற சக்தி, புத்தியில் இருக்கிற சக்தி. ஏன்னா அந்த லாங்குவேஜ் பிளாட்ஃபார்ம் ஒரு லாங்குவேஜ் எழுதுறீங்கன்னா அதுக்கு என்ன வேணும், ஒரு பிளாட்ஃபார்ம், வெக்கபுலரி, தமிழ் கிராமர், இங்கிலீஷ் எழுதுறது, தமிழ் எழுத்துக்கள், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு சக்தி வேணும். அதை வெளிப்படுத்துறதுக்கு என்ன வேணும், மனசில் இருக்கிற சக்தி, புத்தியில் இருக்கிற சக்தி இருக்கும். அந்த சக்தி வச்சா நம்மளால எழுத முடியாது. கை கால் வரலின்னு வச்சுக்க, எப்படி எழுதுவீங்க? சோ என்ன நடக்குது, அந்த கைக்கு என்ன நடக்குது, அதை வெளிப்படுத்துகிற சக்தி எங்க இருக்குது, கைக்குள்ள இருக்கு. ஆனா பார்க்க முடியுமா? சரி, பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? ஏன் பணம் எழுத மாட்டேங்குது, படுத்துருக்கிற பணம் ஏன் எழுத முடியலன்னு சொல்றோம்? பணத்தினால எழுத முடியாதுங்க, நல்லா தெரியுது. ஏன்? அந்த இடத்துல அங்க என்ன இல்ல, சக்தி வெளிப்படல. கை இருக்கு, நல்லா அழகா இருக்கு, நம்ம கை விட அழகா இருக்கு. நோட்டை கொடுத்தா எழுதுமா போனோம், ஏன் எழுதாது? அந்த இடத்துல என்ன கிடையாது, அது புரியுது, சக்தி. அப்போ நான் எழுதுறேன்னு சொல்றதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான். சரி, அந்த சக்திக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்னையும் அந்த சக்தியை பிரிக்க முடியுமா என்ன? பிரம்மனையும் மாயை எப்படி பிரிக்கிறது? அதே மாதிரிதான் சக்தி தான் மாயை. பிரம்மங்கிறது தத்துவம், அதோட சக்தியாக மாயை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பிரம்மம் ஒரு செயல் ஒரு பண்ணுது அப்படின்னா, நிர்குணம் அது பண்ணுது அப்படின்னா, அதோட சக்தி தான் என்ன பண்ணிட்டு இருக்குது. இப்ப நான் எழுதுனேன் அப்படின்னா நான் எந்த செயலையும் செய்யறது இல்லை. நான் நீங்க அகங்காரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை எடுத்துட்டாலும் சரி, அதெல்லாம் செயல்படுறது இல்லை. யாருதான் செயல்பட்டு இருக்கிறா? சக்தி. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி செயல்பட்டு தான் நான் எழுதுகிறேன். எப்படி நீங்க சொல்றீங்களோ, இப்ப நான் என்ன பண்றேன், எழுதாமல் எழுதுகிறேன். இறைவன் படைக்காமல் படைக்கிறான். நான் என்ன பண்றேன், நான் எழுதாமல்னா என்னோட சக்தி தான் எழுதுது, நான் எழுதல. அப்போ நான் எழுதாமல் எழுதுகிறேன். இறைவன் படைக்காமல் படைக்கிறார். நிர்குண பிரம்மம் என்ன பண்ணுது, படைப்பதில்லை, அதுக்கு எந்த செயலும் கிடையாது. சிவனே என்று கம்முன்னு இருக்கிறது யாரு, பிரம்ம தத்துவம். ஆனா என்ன பண்ணுது, உலகத்தை படைக்கலின்னு ஒரு இடத்துல சொல்றோம். அப்ப பிரம்ம தத்துவத்திலிருந்து என்ன சொல்றோம், பிரம்ம தத்துவத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட் இருந்து பார்த்தா அது உலகத்தை படைப்பதில்லை. ஆனா மாயோட ஸ்டாண்ட் பாயிண்ட் இருந்து பார்த்தா உலகம் படைக்கப்படுகிறது. ஆனா பிரம்மம் தான் ரெண்டு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது, பிரம்மனுடைய சக்தியாக மாயை. நாம மாஃபியா லேடின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது அவளுடைய ஆட்டம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, அடிக்கடி அதான் சொல்லுவார் சுவாமிஜி. அப்போ நம்முடைய சக்தியாக, அந்த சக்தியை நீங்க எப்படி வேணா பயன்படுத்த, அந்த இடத்துல பாருங்க, அந்த சக்தியை நம்ம எப்படி வேணா பயன்படுத்துக்கிறதுக்கு இறைவன் என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரீ வில். எழுதலாம், எழுதாம விட்டுறலாம். வி கேன் யூஸ் ஆர் யூ கேன் அப்படி விட்டுறலாம். சோ இது இந்த தத்துவத்தை தான் என்ன சொல்றாரு இப்போ. இப்ப எப்படி சொன்னா, ஒண்ணுமே நிர்குணமான பிரம்மத்திலிருந்து இப்ப என்ன டவுட்டு, இப்ப பூர்வபக்ஷி கேட்ட டவுட் என்ன, பிரம்மம் என்பது நிர்குணம் சொல்றீங்க, இங்க பார்த்தா அதுதான் உலகத்தை படைச்சுன்னு சொல்றீங்க. சரி, ஓகே. அதுல இருந்து வந்தது பார்த்தா எல்லாம் இப்ப காரியம் எல்லாம் காரணத்திலிருந்து எல்லாம் மாறுபட்டு இருக்கு, அது நிர்குணம். இங்க பார்த்தா அனைத்தும் குணம். சத்துவ குணத்துல சுத்துது பாதி, ரஜோ குணத்துல சுத்துது பாதி, தமோ குணத்துல சுத்துது. மனம் எடுத்தா கூட அது என்ன நிலையில் இருக்குது, சூக்ஷ்மத்தை எடுத்தாலும் 3 குணத்தை பாக்குறோம், ஸ்தூலத்தை எடுத்தாலும் 3 குணத்தை பார்த்தோம். கடைசியா பார்த்தா நாங்க பாக்குறது குணத்தை தவிர எதுவுமே இல்லையாட்டு இருக்குது, அத்தனை குணம் தான். ஆனா சோர்ஸ் காரணம் என்னங்கிறோம், நிர்குணம். எப்படின்னா அந்த மாயினுடைய சக்தியாக இருக்கிற மாயாதான் என்ன பண்றா, உலகத்தை படைக்கிறாள். ஏன் அவட்ட என்ன இருக்கு, திரிகுணா ஆத்மிகா மாயா. அப்ப அவ காரணம். அப்ப அந்த காரணம் தான் எங்க இருக்குது, காரியத்தில் எல்லாத்துல என்ன பாக்குறோம், திரிகுணா ஆத்மிகா. எந்த பொருளை பார்த்தீங்கன்னாலும் என்னதான் தெரியுது நமக்கு, ஒன்னா சத்துவம் இல்லையா ரஜோ ஒரு தமோ. ஏன் பாக்குறோம், எல்லாமே இப்ப காரியத்தை வச்சுதான் நம்ம யாரத்தை முடிவு பண்றோம். மாயினுடைய குணங்கள் திரிகுணா ஆத்மிகாங்கிறது டெலஸ்கோப் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, தவத்துல உட்காந்து கண்டுபிடிக்க முடியாது. என்னென்ன மாயா திரிகுண ஆத்மிகாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஆர் வி யூசிங் எனி டெலஸ்கோப் ஆர் மைக்ரோஸ்கோப்? நோ. காரியத்தை பாரு, இங்க சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் பாரு, என்னவா இருக்குது, ஒன்னா சத்துவம் இல்லைன்னா ரஜோ இல்லைன்னா தமோ. அப்போ காரியத்தில் எது இருக்கிறதோ அது காரணத்தில் இருக்கும் போது அப்ப யார் வர்றா, சக்தி மாயா. இந்த ஒரு இடம் புரிஞ்சுக்காதனாலதான் துவைதம்ங்கிற ஒரு பிலாசபியே உருவாகி ஓடிட்டு கிடக்குது. இந்த இடம் ஒன்று புரிஞ்சுக்க முடியாத நிலை. ஏன்னா அதை பார்த்தாவே தெரிஞ்சு போயிரு நமக்கு, சுத்தி இருக்கிறதுல என்னவா சுத்திட்டு இருக்குது, நம்ம சுத்தி இருக்கிறதுல நம்ம உடம்பே எடுத்துக்கங்க, நம்மளே எடுத்துக்குங்க, எல்லாமே என்னதுதான். இப்ப ஒரு ஜடப்பொருளை பாக்குறீங்க, பியோர் என்னது, அதெல்லாம்
தமோ, ஃபுல் தமோ. ஒரு மனத்தோட வெளிப்பாடு மட்டுமா நம்ம 3 குணங்களை பார்க்கிறோம்? எல்லாத்துலயும் என்னதான் பார்க்கிறோம்? 3 குணங்கள். அப்ப கண்டிப்பா இந்த இடம் தான், இந்த பிரக்ரியாவை யூஸ் பண்ணாவே நம்ம மாயங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து புடிச்சுக்குவோம் அமித்யான்னு ஒண்ணு இருக்குன்னு. எது? காரியத்தை பார்க்கிறோம், 3 குணங்களை பார்க்கிறோம். அப்ப அதனோட அது எதிலிருந்து வந்திருக்கணும்? அந்த காரணத்துல என்ன இருக்கணும்? திரிகுணா, ஆத்மிகா, மாயா. இதுக்கு ஒண்ணு எந்த விதமான ஸ்கோப்பும் தேவையில்லை. பை ரியர் அண்டர்ஸ்டாண்டிங், we are understanding, we can conclude மாயான்னு ஒரு பிரின்சிபிள். ஆனா அது தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு எதை சார்ந்து இருக்குது? இப்போ என்னுடைய சக்தி இருக்குது அப்படின்னா அது நான் இல்லாம சக்தி வெளிப்படாது. ஏங்க ஜடம், எங்கிட்ட இருக்கிற சக்தி இந்த இடத்துலதான் என்ன வரும்? சக்தியை ஜடம் ஏத்துக்கிறதே. ஏன்னா அவங்க சயின்டிஸ்ட்லாம் சக்தியை தான் கான்சியஸா வச்சிருக்காங்க. இப்ப நீங்க டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லாக் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த சக்தி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதை அவங்க கான்சியஸா எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த கரெக்டா அவங்களால போய் ரீச் ஆக முடியல. துவைதீஸ் என்ன பண்ணிடுறாங்க? அந்த அந்த நடுவில் இருக்கிற மாயாங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்க முடியாதனால தன்னுடைய இதுக்குள்ள கொண்டு வரதுனால என்ன பண்ணிடுறாங்க? பிரம்மங்கிறது வேறு, பிரகிருதிங்கிறது வேறு, 2 சத்தியம். வேற வழி இல்லை உங்களுக்கு. இது வேற அது வேறுன்னு சொல்லிட்டீங்கன்னா இதுவும் சத்தியம் சொல்லி ஆகணும். கண்ணுக்கு முன்னால் இருக்கிற உலகத்தை நீங்க என்னதான் சொல்லி ஆகணும்? சத்தியம். அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க? துவைதம். அத்வைதம்லாம் சொல்லித்தரல, துவைதம் தான் இருக்குது. இறைவன் வேற வேறதான், நீ வேற வேறதான். அப்படியே டீச்சிங் அப்படியே அந்த கான்செப்டை பிடிச்சதான் அப்படியே அவங்க டீச்சிங் போயிட்டே இருக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் பாயிண்ட். நல்லா திருப்பி கேட்டு நீங்க என்ன பண்ணிக்கிங்க? பதிய வச்சுக்குங்க, அதை உள்வாங்கிக்குங்க, இந்த ஞானத்தை உள்வாங்கிக்கணும். ஏன்னா அழகான ஒரு கேள்வி கேட்டு நம்ம இடத்துல என்ன பண்ணாரு? இறைவன் அழகா புரிய வைக்கிறாரு. ஆட இது மாதிரி எதை மாதிரி? இப்ப விதை எடுத்தாரா? இப்ப உதாரணத்தையும் ஓமானத்தையும் மேட்ச் பண்ணுங்க. இப்ப விதைக்குள்ள நீ எதன காரணம்? அங்க ஒண்ணுமே இல்லையே, ஆனா வந்தது அத்தச்சோடு மரம். எப்படி? அப்படிதான் புரிஞ்சு. அப்ப அங்க என்ன இருந்தது? அவ்வியக்தன்னு ஒரு வேர்டு ஓடுவோம். மாலை மரம் என்ன நிலையில் இருந்ததாங்க? தோன்றா நிலையில். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எங்க இருந்தது? தோன்றா நிலையில் மாயாங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தது. அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சு? சிருஷ்டி வந்தோன்ன வெளியில வந்துச்சு. அது என்னது? சக்தி ரூபம், ஜடம்னு புரிஞ்சுக்கணும். சக்தி இஸ் ஜடம். அப்ப யாருங்க கான்சியஸ்? ஆத்மா, நான் மட்டும்தான் என்னது? கான்சியஸ் பீயிங். சக்தி இஸ் நாட் மீ. சக்தி இஸ் நாட் கான்சியஸ்னஸ். இந்த ஒரு ரெண்டையும், சக்தியையும் கான்சியஸையும் பிரிஞ்சு, அந்த கான்சியஸ் இருந்தா தான் சக்தி என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். என் கண்ணுக்குள்ள பாக்குற சக்தி இருக்கலாம், ஆனா அது செயல்படணும்னா யார் வேணும்? கான்சியஸ்னஸ் இருந்தா தான். கண் எதை பெறுகிறது? பார்க்கும் சக்தியை பெறுகிறது. காதுக்குள்ள சக்தி இருக்கு, ஸ்தூலம் சூக்ஷ்மம். காது நம்ம பாக்குறது ஸ்தூலம், அதுக்குள்ள என்ன சக்தி? சூக்ஷ்ம சக்தி இருக்கலாம். ஆனா அது வெளிப்படணும்னா கமிங் இன்டு ஆக்ஷனுக்கு என்ன வேணும்? உள்ள இருக்கிற வெளிப்படுகிற ஆத்ம தத்துவம். அது தட் இஸ் பட் ரிஃப்ளெக்ஷன் which is original. So என்னாலதான் என் கண் பார்க்கிறது, என்னாலதான் என் காது கேட்குது, என்னாலதான் எங்க போய் நிக்கணும்? என்னாலதான் என் மனம் செயல்படுகிறது. அப்ப மனதில் தோன்றுகின்ற ராக, துவேஷம், மதம், மாத்சரியம்னால் நான் தொடப்படாதவள். மனதில் 1000 விக்ஷேபங்கள் வரும், 1000 குழப்பங்கள், 1000 கவலைகள், 1000 துக்கம் மனம் அனுபவிக்குது. பட் நான் என்னது? மனம் அல்ல. அந்த மனதுக்கு துக்கத்தை வெளிக்காட்டவோ சுகத்தை வெளிக்காட்டவோ நான் இருந்தாத்தான் மனம் என்ன பண்ணும்? செயல்படவே முடியும். நான் மனதில் இருக்கிற குணங்களை கடந்தவள். மனம் எந்த குணத்துக்கு உட்பட்டது? சத்துவ ரஜோ தம குணத்துக்கு உட்பட்டது. நான் இல்லினா அந்த மனத்துக்கு சத்துவ குணம் கிடையாது, ரஜோகுணம் கிடையாது. அதை வெளிப்படுத்த மனதினால் முடியாது. அப்படிப்பட்ட நான், ஏன்னா நிதித்தியாசனம் நீங்க ஓரளவுக்கு உள்ள வாங்கினதுனால அது இப்ப அடுத்த கிளாஸஸ்ல அந்த கண்டினியூஷனா போகும்போது வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது இப்ப நான் ஒரு சொன்ன கடைசியா ஒரு வேர்டு ஸ்ரத்தஸ்வ. ஸ்ரத்தா தானே தெரியுங்க என்னது? குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. நாங்களா இதுலயே படிச்சிட்டோம், தயவு செஞ்சு அப்படி ஒதுக்கிடாதீங்க. ஸ்ரத்தையினுடைய இன்னொரு ஆங்கிள் நாம் இப்ப பார்க்க போறோம்.
ஏன்னா யூஸ்வலாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். இவ்வளோ நேரம் அப்படியே கஷ்டப்பட்டு புரிஞ்சிட்டு மாதிரி அப்பா ஸ்ரத்தா தானே, அது நமக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு கிளாஸில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வேறு மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ண. ஸ்ரத்தைங்களுடைய அதாவதுங்க, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்ரத்தா தான் பார்க்குறோம். நிறையா பேர் நிறையா தடவை அதை கேட்டிருப்பீங்க. புதுசாக வந்தவங்க கேட்காம கூட இருந்திருக்கலாம். இது காமனாக ஸ்ரத்தைன்னா என்ன, அதாவது ஸ்ரத்தையுடன் கூடி, ஸ்ரத்தைனா நம்பிக்கைன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. பெண்டிங் டிஸ்கவரி, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மனதில் இருக்கிற ஒரு நம்பிக்கைக்கு பேர் ஸ்ரத்தான்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்ரத்தைன்னு சொல்ல முடியாது அதை ஆச்சுங்களா. இப்போ ஏன் ஸ்ரத்தான்னு ஒரு வேல்யூ பாயிண்ட் எடுத்து இந்த இடத்துல உபனிஷத்து இப்போ எங்கேயோ இருந்து இப்போ எங்கே வந்துருச்சு, கடைசியில் குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு. இதுதான் காட்டு மலர்ன்னு சொல்றது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவ போதனை அப்படி ஒரு ஆர்டராக போய்கொண்டே கடைசியில் நிறுத்தும். இப்போ இவ்வளோ நேரம் எதை பற்றி பேசியாச்சு, இப்போ பேசுகிற குவாலிஃபிகேஷனுக்கு டப்பார்னு இறங்கி வந்துருச்சு. நீ குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா இதெல்லாம் கஷ்டம், முதல்ல அதெல்லாம் முயற்சி பண்ணு. ஸ்ரத்தா, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இது கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் வருது. ஸ்ரத்தானா ஒரு நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகிறீங்க. ஸ்ரத்தானா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். வெறும் நம்பிக்கைங்க மட்டும் இல்லை. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட கூப்பிட்ருக்காங்க, டைம் டேபிள் கூப்பிட்றாங்க. நாங்கள் டைம் டேபிள் போகிறோம். அங்கே ஒரு தட்டத்தில் வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு அது பழம், ஒரு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு உணர்வு, அது ஒரு உண்மை அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இது கண் என்கின்ற, அப்படியே கதையிலேருந்து கான்செப்டோடு சேர்ந்து கதையை புரிஞ்சுக்கணும். கதை கேட்குறன்ட்டு இதை விட்டுறக்கூடாது. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, கண் என்கின்ற பிரமாணம் பல தடவை அந்த ஃப்ரூட்ஸை பார்த்து பார்த்து இப்போ பார்த்தோன்ன என்ன சொல்லிருச்சு, பிரத்யக்ஷ பிரமாணம் கண்ணு என்ன சொல்லிருச்சு, இது ஃப்ரூட்டு அப்படிங்கிற ஞானம். யூ ஆர் யூசிங் கண் என்கின்ற பிரமாணத்தை. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், ஸ்ரத்தையை பார்க்குறோம். ஸ்ரத்தையை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ கண் பல முறை அந்த பழத்தை பார்த்து ஆல்ரெடி அந்த பதிவுகள் உள்ள இருக்கிறதுனால பார்த்தோன்னே என்ன பண்ணிடுச்சு கண்ணு, வி ஆர் யூசிங் ஃபர்ஸ்ட் ஐ பிரமாணம். பிரமாணம்னா என்னது, உள்ள ஒரு ஆள் இருக்கான பிரமாத்தா, அவனுக்கு அறிவை கொடுக்கிற கருவிக்கு பேர் பிரமாணம். உள்ள இருக்கிற ஆள் யாரு, அதன் மூலியமாக ஒரு அறிவை பெற்றுட்டானா அவன் பிரமாத்தா. ஆச்சா, அந்த கண்ணை வச்சு ஒரு அர்த்த உள்ள அறிவை பெறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் பிரமாத்தா. இப்போ அந்த பிரமாத்தா அந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன ஞானத்தை வாங்கிட்டா, தீஸ் ஆர் ஆல் ஃப்ரூட்ஸ். ஃபர்ஸ்ட் யூசிங் பிரமாணம், ஒன் டைப் ஆஃப் ஞானம் கிடைச்சது. கிட்ட போய் பார்க்கறான், தொட்டு பார்க்கறோம். தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, ஐயையோ இது ஆர்டிஃபிஷியல். தொட்டோட தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தா நெஜ ஃப்ரூட்டோட அழகழகா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தொட்டதுக்கு அப்புறம் தெரியுது. அப்போ இப்போ இந்த இடத்துல எந்த பிரமாணத்தை இப்போ யூஸ் பண்ணா, சென்ஸ் ஆஃப் டச். அதை யூஸ் பண்ணி நவ் ஹி இஸ் யூசிங் செகண்ட் பிரமாணம். இப்போ அதை தொட்டு பார்த்தோன்ன என்ன பண்ணிட்டான் நடக்குது, இப்போ அவனுக்கு ஒரு ஞானம் வருது. செகண்ட் பிரமாணத்தை யூஸ் பண்ணோன்னா இன்னொரு ஞானம் வருது. என்னன்னு, முதல்ல பழம்னு வந்துதா, இப்போ என்னன்னு வருது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் என்ன ஞானம் வந்தது, ஆக்சுவல் ரியல் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு ஞானம் இருந்ததா. இப்போ தொட்டு பாத்திரம் என்ன வந்துருச்சு, ரெண்டாவது ஞானம் யூசிங் ரெண்டாவது. அதான் ஒரே பிரமாத்தா தான், பிரமாத்தா இஸ் சிங்கிள். ஃபர்ஸ்ட் யூசிங் ஒன் பிரமாணா ஐ அண்ட் கெட் த ஞானம் ரியல் ஃப்ரூட். தே சேம் பிரமாத்தா, அதுதான் பாயிண்ட். சேம் பிரமாத்தா யூசிங் ஹிஸ் சென்ஸ் ஆஃப் டச். அதை யூஸ் பண்ணி இப்ப என்ன ஞானம் அவனுக்கு கிடைச்சது, இட் இஸ் ஆர்டிஃபிஷியல். இவ்வளவுதாங்க. ஏங்க இதுக்காக இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணீங்க, இப்ப வாங்க இது இவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த 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 எக்ஸாம்பிள் அதுக்கு மேல திங்க் பண்ணிடாதீங்க. இத மாதிரி தாங்க சாஸ்திரங்கிறது நமக்குள்ள எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இதுதான் இப்படித்தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நெகேட் பண்ணிடுறோம் நம்ம. அப்போ ரெண்டாவது தொட்டு பார்த்தோன்ன
ரெண்டாவது ஞானம் ஏற்பட்டோன்ன முதல் வந்த ஞானத்தை நெகேட் பண்றோமா இல்லையா மனசுக்குள்ள? ஐயோ இது ரியல், நோ இட் இஸ் நாட் ரியல் ஃப்ரூட்னு வி ஆர் நெகேட்டிங் பை அவர் செல்ஃப். மற்றவங்க வந்து நெகேட் பண்றது இல்லை. எனக்கு நானே என்ன பண்ணிடுவேன், ஏங்க இவங்களை கேட்போமே, என்ன வீட்டில் இருக்கிற ஓனரையா அதை பக்கத்தில் அவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கவங்க, ஏங்க இது எனக்கு என்னமோ இப்படி தெரியுது டவுட்டு அப்படின்னு யாராவது கேட்குறமே என்ன? வி ஆர் நெகேட்டிங், இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். வி ஆர் நெகேட்டிங் பை அவர் செல்ஃப், நாட் வித் அ குரு. புரிஞ்சுங்களா? அந்த பாயிண்ட்டை பிடிச்சுக்கணும். ஐ ஆம் நெகேட்டிங் த ஃபர்ஸ்ட் ஞானம் பை மை செல்ஃப். அப்பதான் எனக்கு என்ன கிடைச்சது? செகண்ட் ஞானம் கன்ஃபார்ம் ஆச்சு. அதை நெகேட் பண்ணாம, நெகேட் பண்ணலின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு பேரடாக்ஸ் திங்க் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்க அதை நெகேட் கண்ணு சொன்ன ஞானத்தை நீங்க அந்த பிரமாத்தா ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, அவன் நெகேட் பண்ணின்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? சம்சயம். இது ரியலா? நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்தோம். கேரக்டர் தொட்டும் பார்த்துருப்பாங்க, ஆர்டிபிஷியல்னு சொல்லியிருப்பாங்க. ஏங்க இது ஆர்டிபிஷியலாங்க கேட்குறமா இல்லையா? உள்ள டவுட். அது தெரிஞ்சு கேட்குறாங்களா தெரியாம நமக்கு என்ன? அப்போ நெகேட் பண்ணலினா உள்ள என்ன இருக்கும்? என்ன ஓடிக்கிட்டே இருக்கும்? இது வந்து ஆர்டிஃபிஷியலா நேச்சுரலா, ஆர்டிஃபிஷியலா நேச்சுரலான்னு ஒரு குழப்பம் ஓடுது. இப்போ 3 ஸ்டேஜ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணிட்டா நிச்சய ஞானம், இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட், இது ஈட்டபிள் அல்ல, இது வெறும் அழகுக்கு மட்டும் வச்சிருக்காங்க, இதுல உறுதி நிச்சய ஞானம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பார்த்ததை நெகேட் பண்ணல, எல்லாரும் உடனே நெகேட் பண்ணிடுறது இல்லை. எல்லா புத்தியும் அதுக்கு தான் குவாலிஃபிகேஷன் எடுக்கிறது, நெகேட் பண்றது. அப்ப நெகேட் பண்ணலின்னு வச்சுக்க, உள்ள என்ன இருக்கும்? இது ஆர்டிபிஷியலா நேச்சுரலா, ஆர்டிபிஷியலா நேச்சுரல், அப்படித்தான் இருக்குமே தவிர கன்ஃபார்மா இது ஆர்டிபிஷியலா நேச்சுரல்ங்கிற புத்தி போயிருக்கும். எனக்கு தொட்டு பார்த்துட்டாங்க இல்லையா, முதல்ல தொடாததுக்கு முன்னால கன்ஃபார்மா எப்படி இருந்தது? இது ரியல் இருந்திருக்கும். ஸோ ரியல்ங்கிறது போய், சந்தேகங்கிறது போய், நிச்சயாத்மிகா ஞானம், நிச்சய புத்தி. இதுதான் சாஸ்திரத்துல நம்ம டிராவல் ஆகிற இடம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பிரமாணம். இப்ப கம்மிங் டு வேதாந்தத்துக்கு வரோம். இப்ப ஃபர்ஸ்ட் எந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணாம? கண்ணு. அந்த மாதிரி நாம எதை யூஸ் பண்ற இந்த உலகத்துல வந்து இறைவன் நம்மளை தொப்புன்னு போட்டன, அம்மா வயிற்றுல இருந்து வந்தன, எதை பாக்குறோம்? வி ஆர் யூசிங் மை பிரமாணம். எல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம். எல்லாம் பார்த்து என்ன பண்றேன்? நான் வேற, அம்மா வேற, நான் வந்து அல்பக்ஞகா, கொஞ்சம் வளர அல்பக்ஞகா, அல்ப புத்தி, இறைவன் வந்து அப்படி சர்வசக்தி, அவர் படைக்கிறார், நான் வந்து என் தன்னை பத்தி கன்க்ளூஷன் ஞானம் பை யூசிங் பிரத்யக்ஷ அனுமான எல்லா பிரமாணத்தையும் வச்சுக்குங்க. அனுபவத்தி, அர்த்தாபத்தி, எல்லா பிரமாணத்தையும், அதாவது பிரமாணத்தையும் பிரத்யக்ஷத்தையும் அனுமானத்தையும் சேர்த்து அவன் என்ன பண்றான்? எல்லா பிரமாணத்தையும் யூஸ் பண்ணி தன்னை பத்தின ஒரு கன்க்ளூஷன், இது நேச்சுரல்னு பார்த்தோன்னா எப்படி அவன் ஃபர்ஸ்ட் ஒரு பிரமாணத்தை யூஸ் பண்ணி எப்படி அது நேச்சுரல் ஃப்ரூட்னு பார்த்தானோ, அதை போல் என்னுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்தை நான் யூஸ் பண்ணி என்னத்தை பார்க்கிறேன்? உலகம் வேறு, நான் எப்படி இந்த உலகம் நிலையானது? நம்மளுடைய கன்க்ளூஷன் 1 2 லாங் லிஸ்ட் போடலாம். நான் வந்து நோய்வாய்ப்பட்டவள், நோய் எனக்கு உடன்பட்டது, நான் வந்து மரணத்துக்கு உட்பட்டவள், இந்த உலகம் வந்து மரணத்துக்கு உட்படாதது, இந்த உலகம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, நான் சந்தோஷமா இல்லை, இப்படி ஒரு லாங் லிஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? பை யூசிங் அவர் பிரத்யக்ஷ பிரமாணம் பிளஸ் அனுமான பிரமாணத்தில் யூஸ் பண்ணி நான் என்னை பத்தின ஒரு ஞானத்தை முடிவு செய்து விட்டேன். ஆச்சா, இது ஒரு பிரமாணத்தின் மூலியமாக நான் என்னை பற்றின முடிவு. இப்ப யாரு வர்றது? 2வது பிரமாணம். அங்க வந்து சென்ஸ் ஆஃப் டச். அங்க பாருங்க, தொட்டொன்ன அப்படி நம்ம தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற நிமிஷத்துல. இது அப்படி இல்லை. இப்ப இங்க யார் பிரமாணம் வர்றது? அங்க சென்ஸ் ஆஃப் டச். இங்க இதை உடைக்கிறக்கு யார் வர்றா? பிரமாணம், சாஸ்திரம். 2வது நீங்க 2வது தொட்டு பார்க்க 2வது பிரமாணத்தை யூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க 2வது அந்த பிரமாத்தா அந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணணும். சென்ஸ் ஆஃப் டச்ச தொட்டு பார்த்து தான் அவன் கண்டுபிடிச்சான். அத மாதிரி இங்க 2வது சாஸ்திர பிரமாணத்தை அவங்க என்ன பண்ணணும்? தொட்டு பார்க்கறது இல்லை. இங்க என்ன பண்ணி ஆகணும்? 2 ப்ரொசீஜர்ஸ் போகும். 1 விசாரம், இட் டேக்ஸ் அ லாங் டைம் இல்லைங்களா. 2வது மெச்சூரிட்டி, விசாரம் ஒரு வாட்டுக்கு ஒரு காலகட்டத்தில் இட் டேக் லாங் டைம் சொல்றேன். இது தொட்டொன்ன தெரியுற மாதிரி இங்க சாஸ்திரத்தை போய் தொட்டன, உபனிஷத் புஸ்தகத்தை இப்படி தொட்டன ஞானம் வருது? என்ன வராது. தொட்டன அப்படி ஃபிராக்ஷன் அங்க என்ன புரிஞ்சிடும்? ஐயோ திஸ் இஸ் நாட் ஒரிஜினல், இட் இஸ் ஆர்டிஃபிஷியல்ங்கிற ஞானம் தொட்டன கிடைக்கிற மாதிரி இந்த சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு அந்த கிளாஸ்ல விட்டுறனா புகுந்த ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல நமக்கு அந்த ஞானம்
நம்மளுக்கு அதை நாட் ஆர்டிஃபிஷியல் எப்படி ஒரு செகண்ட்ல கண்டுபிடிக்கிறோங்க அந்த மாதிரி ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துல ஏன் கண்டுபிடிக்க முடியறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா இங்க 2 பிரச்சனை ஓடுது. தொற்ற மாதிரி இல்ல. ஒண்ணு விசாரம் 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 இட் டேக் a long time. You must give enough time ன்னு சொல்றேன் நான். விசாரம்னா விசாரம் வந்து பை குருனால போயிட்டு இருக்கும். நீங்க ஒண்ணும் பண்றது இல்ல. விசாரம் டன் பை குரு. யூ ஆர் சிட்டிங் அண்ட் லிசனிங். யூ ஆர் டூயிங் விசாரம் இன் யுவர் மைண்ட். அச்சா இது வித்துக்கு. ரெண்டாவது ஒண்ணு இருக்குது, குவாலிஃபிகேஷன், மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். அது ஒரு நாள்ல கிடைக்காது. நீங்க பயங்கர ஐக்கியூவா டபுள் டிகிரி வாங்கியிருக்கலாம், ட்ரிபிள் டிகிரி வாங்கியிருக்கலாம். என்னமோ ஒரு நாளைக்கு சொன்னாங்க 1 மணி நேரத்துல 50 ஹார்ட் ஆபரேஷன் பண்ற கெப்பாசிட்டி இருக்கலாம். பட் that doesn't work here. That IQ doesn't work here because it needs mental maturity, not IQ, not buddhi. மனம் மெச்சூரிட்டி வரணும். மனம்ங்கிறது மனதுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னாவே இட் நீட்ஸ் அபியாசம். தொடர்ந்து 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 அபியாசம் பண்ணி 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 தான். ஸோ கண்டிப்பா என்ன கொடுக்கணும் நாம புரிஞ்சுக்கிறோம். இப்ப அப்படி பார்த்தோன்னா தொட்டு பார்த்தோன்னா இது ஆர்டிபிஷியல் இல்லைன்னு கண்டுபிடிக்கிற அந்த ஸ்பீடெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் விசாரத்துக்கு டைம் வேணும். ரெண்டாவது உங்களுடைய மன மெச்சூரிட்டிக்கு மனப்பக்குவத்துக்கு இட் வில் டேக் அ லாங் டைம் பிகாஸ் we are dealing with mind not with புத்தி. புத்தி வச்சு ஒரு ஞானத்துக்கு கொடுத்து ரொம்ப ஈஸிங்க. உன்னை தூக்கி காமிச்சு இதுதான் புத்தி சீக்கிரம் ஏத்துக்கும். பட் மனம் அப்படி இல்லை. we are dealing with mind. for the maturity of mind it needs long time. ஓகே, இப்ப ஸ்ரத்தாக்கு வரேன். இப்ப இந்த மாதிரி இடத்துல ஸ்டூடெண்ட் வந்து உட்கார்றான். என்னன்னு முழுமையாக ஞானத்தை பலனை அடைஞ்சதும் கிடையாது. இப்போ உலகத்தில் இருக்கிற லௌகிக விஷயத்தில் இருக்கிற சுகத்தை எல்லாம் விட்டுட்டு கிளாஸ்ல வந்து உட்கார்றோம். கிளாஸ்னால கிடைக்கக்கூடிய பலனையும் இல்லாம வெரி குரூஷியல் டைம் அது. அதாவது வெளியில சுத்திட்டு இருக்கிறவங்க அந்த சுகத்தை அனுபவிச்சு அதுக்கு பின்னால போய் ஒரு பொழுத ஓட்டிட்டு இருந்திருப்பாங்க. நாம அதை விட்டு வெளியில வந்திருப்போம். இந்திரிய சுகத்துக்கு பின்னால போறதை விட்டு என்ன வந்திருப்போம், அந்த சுகத்தை அனுபவிக்காம வந்திருப்போம். வந்துட்டோமா இங்க என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு இந்த சாஸ்திரத்தில் கொடுக்கக்கூடிய ஆனந்தம் அதை விட அதிகமானது. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்திரிய சுகத்தை விட ஆனந்த ஆத்மா ஆனந்த சுகம் அதிகம் தெரிஞ்சிருக்கும். ஆனா பிராக்டிக்கலா வந்திருக்காது. அப்ப எந்த ஸ்டேஜில் நம்ம நிக்கிறோம், வெளியில் இருக்கிற இந்திரிய சுகத்தையும் விட்டுட்டோம், கிளாஸுக்கு வந்ததுனால கிடைக்கக்கூடிய ஆனந்த சுகத்தையும் நம்மளால இன்னும் பெற முடியல. அப்பதான் தம்மு கட்ட முடியாம நிறைய பேர் லெஃப்ட் அவுட் ஆயிடுவாங்க. ஏன் யார் லெஃப்ட் அவுட் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் என்ன வேணும், ஸ்ரத்தா. எந்த டைம், அந்த டைம். புரிஞ்சுங்களா? அந்த டைம் வரைக்கும் என்னதான் இருக்கணும், ஸ்ரத்தா. ஓகே, எவ்வளவு நாளுக்கு ஸ்ரத்தா? இப்ப நீங்க அந்த சுகத்தை பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எது முதல்ல வந்து இந்திரிய சுகம் இல்ல விட்டுட்டு கிளாஸ் கவனிச்சுட்டு இருந்திருக்கீங்க, அது கொடுக்கக்கூடிய சுகம் தெரிஞ்சு வச்சிருப்பே தவிர நான் அனுபவிக்காம ஒரு நிலையில் இருப்பேன். இன் பிட்வீன் ஒரு ஸ்டேஜ்ல தான் ஸ்ரத்தா தேவை நம்ம சொல்றோம். ஸ்ரத்தா மீன்ஸ் நம்பிக்கை டுவர்ட்ஸ் சாஸ்திரம், பிரமாணத்தின் மேல் ஸ்ரத்தா. அதுதான் முக்கியம். குரு வேதாந்த வாக்கியேஷ், அது அவர் சொல்லி கொடுக்கறதுனால குரு ஸ்ரத்தா, சாஸ்திர ஸ்ரத்தா நம்ம சொல்றோம். அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு இவ்வளவு நாள் திருப்பி திருப்பி கேட்டதுனால. ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட் ஏரியா. இப்போ அந்த ஸ்ரத்தா எது வரைக்கும்? என்னங்க நடுவில் அப்படி தூக்கி எறிஞ்சலாமா ஸ்ரத்தா தேவையில்லைன்னா? ஆட அந்த சுகத்தை நீங்க ஆத்ம ஆனந்தை பெற்றதற்கு பிறகு ஸ்ரத்தையெல்லாம் தேவையே இல்லை. அதை பெறுகிற வரைக்கும் தான் என்ன தேவை நமக்கு, அந்த சுகம் ஆத்ம ஆனந்தத்தை இந்த சாஸ்திரம் கொடுக்கும். அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தை சாஸ்திரம் கொடுக்குங்கிற நம்பிக்கை அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்துக்கு வர்ற வரைக்கும் தான் தேவை. அந்த ஞானத்தை பெற்றதற்கு பிறகு என்ன தெரியுங்களா தெரியும், ஓ ஸ்ரத்தா இருந்ததுனாலதான் இந்த ஞானம் கிடைச்சதுன்னு புரியும், தெரிஞ்சிருப்பீங்க. பட் ஸ்ரத்தாங்கிறது தேவையில்லை. ஏன்னா அங்கதான் ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு ஸ்ரத்தா? எஸ், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த என்னுடைய வீட்டில் நான் போய் அமர்ந்ததற்கு பிறகு there is no nothing adjective is added. சாஸ்திரமோ குருவோ எதுவுமே அங்க அட்ஜெக்டிவ் கிடையாது. இருக்கிறது என்னது, என்னுடைய வீட்டில் நான் அமர்தல். அப்ப நாம என்ன பண்ண மாட்டோம், சாஸ்திரத்தை என்ன என்ன ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை. அது ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் சாஸ்திரம் இஸ் அந்த இடத்துல முடியும். அப்படி என்னென்ன ஞானத்தை பெற்றன எல்லா வீட்டுல இருக்கிற உபனிஷத் புக்கெல்லாம் தூக்கி போட்டு வர என்ன, அப்படி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சாஸ்திரம் மாறும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சாஸ்திரம். சாஸ்திரம்னு ஒண்ணு இல்லை, அது ஆட்டிடியூட் ஒன்னா, இது அது ஒரு ஸ்டேஜ். கிளாஸுக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சாஸ்திரம் ஸ்ரத்தா.
அந்த ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சாஸ்திரம் மாறும். ஸ்ரத்தா என்னவா மாறும்? ஞானமாக பரிணமிக்கும். அந்த இடத்துக்கு போனோம்னா என்ன ஆகும்? ஸ்ரத்தை இல்ல, அவன் ஆட்டிடியூட் என்னது? ஞானம். அததான் சொன்னாரு, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். புரிஞ்சுங்களா? இதுதான் வெரி வேல்யூபிள் பாயிண்ட். இது அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? யூ நீட் டைம், கிவ் எனஃப் டைம். டைம் மட்டும் கொடுத்து முயற்சி மட்டும் பண்ண, மனசுக்குள்ள என்ன இருக்கணும்? ஸ்ரத்தா. அது வரைக்கும் ஸ்ரத்தா. அதனால சொல்றாரு, குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. சாஸ்திரம் தான் பிரமாணம்னு தெரிஞ்சதுன்னா அவன் ஞானி. பிரமாணமா இல்லையாங்கிற இடத்துல ஒரு நம்பிக்கையில அவன் என்ன பண்றான்? ஸ்டூடெண்ட் டிராவல் ஆகிறான். அப்போ அவன் அந்த ஸ்ரத்தை இருக்கிறவன் கண்டிப்பா ஞானத்தை பெறுவான்ங்கிறது என்னுடைய வாக்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.